உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ நிற்கிற பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லிவங்காடு சந்தை, பொதுச்சந்தை. இங்கே வந்து மரக்கறியும் வந்து இருக்குது, மீன் சந்தையும் வந்து இருக்குது, ரெண்டு வந்து பக்கத்துலேயே இருக்குது. இப்போ நாங்கள் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் சந்தை வந்து யாழ் மாவட்டத்திலேயே இதான் வந்து பெரிய சந்தைன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் இந்த உள்ளுக்கு போய் பார்க்கல. நாங்கள் நெல்லியிலேருந்து இங்கே வந்து மீன் வாங்குறது சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறீங்களா தானே, அதில் வந்து நாங்கள் இந்த உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம். மீன் சந்தை உண்மையிலேயே யாழ்ப்பாணத்திலே இதான் பெருசோ, என்னென்ன வகையான மீன்கள் இங்கே வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த சேனலுக்கு யாராவது முதல்வர் வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ந்து காணொலியை பாருங்க. இப்போ வந்து நாங்கள் உள்ளுக்கு போக போகிறோம். இதுதான் முன்பக்கம் வாழை, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மரக்கறி வாழை இருக்குது, மரக்கறி சந்தையில வாழை. இந்த பக்கத்தால் பார்த்தா மீன் சந்தைக்குரிய வாழை, அதாலே வந்து வரலாம் மீன் சந்தைக்குள்ள. இந்த முன்பக்கத்தால் போக போகிறோம். இதில் வந்து கோழிகளும் இருக்குது, ஊர்கோழி இது இருக்கு கொண்டிருக்கேன். கூடுகளில் வச்சு இருக்கணும். ஊர்கோழி வந்து கொஞ்சம் நிறையா வாங்கக்கூடிய எல்லாம் வந்து ஊர்கோழி. என்ன விலையில் என்ன போகுது கோழிங்க? குறைஞ்சது 2000-2500 வந்து 4000. பொட்டுக்கோழி கிலோ ஒரு இப்போ வந்து நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம். உள்ளுக்கு வந்து இங்கே இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நீட்டாக வந்து மீன்களை போய் வாங்கி வந்து வர முடியும். இடைஞ்சல் எல்லாம் போயிட்டு வந்து வாங்கி கொண்டு இதில் வந்து இந்த அண்ணாட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பெரிய பெரிய மீன்களாக வச்சுருக்கேன். வெட்டி வெட்டி இருக்கிற வந்து உலமி, இதில் வந்து பேரை என்ன மீன் பெரிய மீன்களாக இருக்குது. காவாசி தான் கிடக்கு, காவாசி தான் கிடக்கு. கடல் விரால் தலையை பார்க்க தெரியுது, அது உருப்படி. நாங்கள் இதில் வந்து அந்த பக்கம் ஒரு பாதை, அங்காயம் வந்து நாங்கள் ஒவ்வொரு பாதையால் தான் போகலாம். ஏதாவது ஒரு பாதையில் போவோம், இந்த பாதையில் போவோம். மீன் ஈலா, வேறு ஒட்டி அவங்களை வந்து மீன்கள் வந்து முரலும் கனவாயம் இருக்குது, ரொம்ப பெரிய இறாலும் இருக்கு, மேலே சின்ன இறால் இருக்கு. புறா இப்படி போவோம், அந்த பக்கம் போவோம். அடிக்கி இருக்கும், கீழே அடிக்கி இருக்காரு. கண்ணாடி மாதிரி தான் இருக்கு கீழே. பேரணி பேரை குட்டி பூச்சிருக்கு பாருங்க, பேரை குட்டி ஒட்டிலி கீழே கிலோ 1400. கீழே ஒட்டிலி பணவை உலாமி வெறுப்பட்டு 5 ரூபாய் இருக்கு. உலாமி ஆத்திரா நண்டு கனவை உலாமீன் ஒட்டி ஐயா எல்லாம் நம்ம ஒட்டு நடக்குது. ஐயா எல்லாம் நிறையா ஒட்டு நடக்குது. எல்லா பக்கம் பகுதி மீன்களும் வர வித்தியாசமான மீன்கள்லாம் நிறைய இலவா மீன் கிலோ 100 ரூபாயா.
2 கிலோ 300 கிராம் இருக்கு 1200 ரூபாய். இது சொலரு நினைக்கிறேன். சொலரு குட்டி நண்டு நண்டு இருக்கு. பாலன் இருக்குது. பேர் வந்து மீன் வாங்கி கொண்டு இடம் புதுசாக வந்து வாங்கியிருக்கோம். போட்டு இடிச்சு வேற வந்து எடுக்க முடியாமல் இல்லை வடிவாக பார்த்து வாங்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமா வந்து காரல் மீன் இது கொண்டுட்டா காரல் மீன் உங்களுக்கு வயசாகலாம் அழகு ஸ்டைலும் என்னமே மாறி கூடவே பிறந்தது ரெண்டைக்கும் மாறா. ஒரு கணக்குன்னு சொல்றோம் கேளுங்க. அண்ணா ஆம்பளை போடுற ரெண்டே கணக்கு, பொம்பளை போடுற நாளை கணக்கு, பையங்கள் போடுற மனக்கணக்கு, பொண்ணுகள் போடுற மனக்கணக்கு, பணக்காரன் போடுற பல கணக்கு, வேலைச்சேரங்கள் போடுற நம்பிக்கை கணக்கு, சனங்க போடுற தப்பு கணக்கு, ஆண்டவன் போடுற பால் கணக்கு, அரசாங்க போடுற ஓட்டு கணக்கு, சனங்க போடுற நம்பிக்கை கணக்கு. ஆனா இந்த ரமேஷ் போடுற எப்பொழுதுமே நியாய கணக்கு தான். கூடி கழிச்சு பாருங்க, கணக்கெல்லாம் சரியாவே இருக்கு. கணக்கு கேட்கிறான் நான் கணக்கு பொல்லாத கணக்கு எறா வண்டிய இது ரெண்டாய் சாப்பிட நாளைக்கு வந்தாரு. இது இது பல்லில்லாத முள்ளில்லாத சாமான். ஐயா சும்மா எப்படி பெம்பல வியாபாரம் செய்யறாரு பாத்தீங்களோ. அண்டை 60 ரூபா கிலோ. இது ரெண்டாய் சாப்பிட நாளைக்கு வந்தாரு. இதுகள் சாப்பிட்டார் பொருள் பொருளா இதெல்லாம் சாப்பிடுறது கொடுத்து வைக்க வேணும். என்ன மீன் என்ன விலை அள்ளி குமிச்சு வச்சுக்கிறீர்கள்? எது வேணும்? இது குடும்பம் முறையாக சாப்பாடு இல்ல, குடும்பம் முன்னோடியா செய்யற சாப்பாடு எல்லாம் அப்படி ஒன்றாக நடக்கிற. இது கிலோ 60 ரூபா, கிலோ வார்த்தா 400. குறைந்த விலை நிறைந்த இன்பம். அந்த கிடாக்கு மற்றது இது நகர மீன் கிடாக்கு, இது ரால் சிங்கிராகும் சிங்கி இல்ல சிங்கி நண்டு. இது சிங்கி நண்டு நல்ல இது நல்ல ரால் தப்பி அது கேட்கிற விலைக்கு கொடுக்க வேண்டிய தப்பி 200 மேரக்கும் 300 ரூபாய்க்கும் மேரங்கள் 150 ரூபாய்க்கும் மேரக்கும். இது சிங்கி நண்டு சொல்றோம். என்ன வேணுது? தப்பி டப்பி உண்மையோ? நான் எல்லாம் எங்கே இருக்க முடியாது, இங்க இருக்கிறேன். வரையா சொல்லுவாங்க லண்டனுக்கு எல்லாம் போக விருப்பமில்லை. இதங்கட மண்ணை விட்டு போக மாட்டோம். நல்ல போலீஸ் எங்கட மண் தான் 10 நண்டு 1200, மீன் 1300, காரல் 1 கிலோ 100. 1 கிலோ 100. வணக்கம் தம்பி, வணக்கம். எனக்கு 2 செல்வங்கள், 2 செல்வங்கள். மற்றது ஒரு ஆள் கட்டிட்டார், ஒரு ஆள் இருக்குது. நாங்கள் இதுதான் பிசினஸ், மீன் பிசினஸ். ஓ இது இல்லாத நாங்கள் கரவட்டி கரவட்டி மேட் காஷ்மீர் மீன் பர்த்டே தான் கொண்டாடுறது, எடுத்து வந்து விற்கிறது. நாங்கள் பஸ்ல வந்து சில நேரம் ஆட்டோவில் பஸ்ல மீன் கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். மீன் கொண்டாடுறோம். அதை உணர்ந்து நாங்கள் உணர்ந்து ரக்கி விற்று போட்டு இது ஏதோ விட்ட போடுறோம். பர்த்டே உணவு அங்கே இருந்து தான் இருக்கு. இன்றைக்கு கனவை, நண்டு, சுவாப்பாரு, விளம்பி யாரு 1600, நண்டு 1500, விளம்பின் 1300, 1300, கனவை 1600,
சுவாபரை 400 400 1 கிலோ 400. பகுதி பார்த்தீங்கன்னா வெட்டி பூத்துற பகுதி. ஓ வாங்கோ வெட்டி சும்மா தானே நல்ல சீரகம் ஒட்டி இருக்கிற மிச்சங்களை பார்த்தா தெரியும் ஒட்டி எவ்வளோ சரிச்சிருக்கணும் அந்த ஆட்டம். அடுத்த நாங்கள் அங்கே சீரோட போய்ட்டு இந்த பகுதிக்கு அடுத்த பகுதியில் இந்த இடத்துக்கு போவோம். பெருசாக இல்லை நீங்கள் வரலாம் நிறைய வேலையை வரலாம். இங்கே வெள்ளியங்காட்டு மெனக்கிற சந்தையை பொறுத்த வரைக்கும் தான் நல்லா தாராளமாக இருக்குது. தாராளமான இடம் இருக்குது. பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் தாராளமான இடம் இருக்குது. ஆனால் வந்து என்ன சொல்கிறது வியாபாரிகள் எண்ணிக்கை வந்து குறைவாக தான் இருக்குது. கொஞ்சம் மெருகூட்டி செய்யலாம்னு நினைக்கிறேன். சொன்னால் அவ்வளோத்துக்கு நல்ல இடங்கள் இருக்குது. பெரிய மண்டபம் எல்லாம் இருக்குது. ஆனால் வியாபாரிகளும் பொருட்களும் வந்து அவ்வளோத்துக்கு இல்லை. இந்த மீன் வாங்குகிற பகுதி என்ன இல்லை ரால் கிலோ 1600 குழம்புத்துறை. ஓ உரிமையாளர் என்ன போன் அடிச்சா போன தெரியும் உங்களை வீட்டுக்கு ஹோம் டெலிவரி. நாள் கனவா நன்றி முடிஞ்சு அதில் முடிஞ்சு 50 ரூபா விலை கூட சாமான் இல்லை. பொருளெல்லாம் கொண்டு கொடுப்போம். யாழ்ப்பாணத்தில் கொடுப்போம். பருத்தையும் கொடுப்போம். டிரான்ஸ்போர்ட்ல கொடுக்க வேண்டி வரும். யாழ்ப்பாணத்தில் கொடுப்பீங்களா? எத்தனை கிலோ கடைசி குறைஞ்ச கொடுப்பீங்க? கொண்டு போய் 100 ரூபா கொடுப்போம். 400 கொண்டு கொடுப்போம். நான் வளர்ந்து கொடுக்குறேன். ரெண்டு வாரம் வளர்த்துறேன். வாடியா இருக்கிறேன். ஐயா 400 ஐயா. ஆமாம். அப்போ இன்னைக்கு எத்தனை கிலோ கொண்டு வந்தீங்களா? அவளை வித்து முடிஞ்சிடும். ஒரு 15 கிலோ தான் வித்து முடியும். இவ்வளோ தான் கிடக்கு. இல்லை 3 கிலோ வரும் 4 கிலோ. 400 இல்லை ஒரு 6 கிலோ கிடக்கு. 400 ஐயா வாங்க. ஆனால் என்னோட விலை கூட தாவாண்டா இல்ல விலை கூட நான் வாழ் நல்ல பாங்க. ₹15 கூட கொடுப்போம் மேடம். விலையில கூட யாரா ஆமா 530 ரூபா கிடக்கம்மா. ஆமா கொம்பர் நண்டுகளம்மா நல்ல நண்டுகள். ஆமா வேடாமா அதே அரை கிலோ 500 ரூபா. அரை கிலோ 500 ரூபா. கிலோ அடுத்த 800 ரூபா போலாமா. நல்ல நண்டு எடுங்க. ரெண்டு உயிர் கடிக்கொண்டுதான் கட்டி வச்சிருக்கேன். ஒரு கால காணையில் ஒரு கால 150 ரூபா கடிச்சு விட்டுரும் கையை வச்சு. இதான் நான் கொம்பளி நண்டு எல்லாம் விற்கிறது. நல்ல நண்டு தரமான நண்டு தான். குழம்புக்கு வெளிநாடு ஏற்றுமதி செய்யற நண்டு எல்லாம் விற்கிறது. இது கிலோவுக்கு ஏற்ற மாதிரி போகும். இந்த நம்ம நண்டு சொன்னா கிலோ 2000 ரூபா போகும். 2000 பிள்ளைகிட்ட 2500 அப்படி சந்தல் ரோத்துக்கு ஏற்ற மாதிரி போகும். இது 1500 ஒரு 1500. பெருங்கால் நண்டுன்னு சொல்லுவோம். களி நண்டுன்னு சொல்றேன். பச்சை நண்டு குழுவன் நண்டு அது காலை அவுட்டு விட்டா வெளியில ஓடிடும்.
உயிரா நிக்குது அதனால கட்டி வைக்கணும். ஒரு மழை வந்து வந்துட்டு பாருங்க அடிச்சு ஊத்த போதும் மழை இந்த முழுக்க மழை தான் நான் யாழ்ப்பாணத்துல அது கடிச்சு பாட்டு பாருங்க இந்தாங்கம்மா. ஊத்தா கடிக்கும் ஐயா கையா என்ன உங்களுக்கு இப்ப? போகுமா இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மதியானத்துக்கு மேலே ஒரு அரவாசி மீன் வந்து விற்கப்பட்டது பெரிய மீன்கள்லாம் எல்லாரும் வச்சுட்டீங்க இதெல்லாம் நேரத்துக்கு ஆச்சு அதில் வந்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் மீன் தான் வச்சு கொண்டு பார்த்த அளவுக்கு எல்லாருமே வச்சுட்டு இருக்காங்க. சரி உறவுகளே இந்த காணொலி வந்து நான் இதோட முடித்துக் கொள்ள போறேன். இன்னொரு நல்ல காணொலியில சந்திக்கலாம். என்ன சேனலுக்கு யாராவது முதல் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்து வந்து நாங்கள் என்ன காணொலியை போடலாம், நீங்கள் என்ன காணொலி எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் அது சம்பந்தமான காணொலியில் தொடர்ச்சியாக போடுறதுக்கு முயற்சிப்போம். நன்றி.